வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 50 வருடங்களின் பின் மீண்டும் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை. ஜூன் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு அதிகரிப்பு. இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஜப்பானில் படுகொலை. வரி செலுத்த தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என திணைக்களம் எச்சரிக்கை. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் மரணித்துள்ளதாக அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் மரண தண்டனை தொடர்பான விவாதம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் 2014ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 5 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை மன்னித்து விடுதலை செய்த சம்பவம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக விவாதம் தீவிரமடைந்த போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த தான் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்த காலங்களில் மரண தண்டனை உத்தரவுகளில் கையெழுத்திடவில்லை எனவும் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்ததாகவும் அறிவித்திருந்தார். நாட்டின் நீதித்துறையில் நீதிமன்றங்கள் சில கடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க முடியும் என்ற போதிலும் 1976ஆம் ஆண்டில் இருந்து தூக்கு தண்டனை நடைமுறையில் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டில் மரண தண்டனை தொடர்பான 2 முக்கிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாவதாக ஹெரோயின் கடத்தல் வழக்கில் மரண தண்டனை பெற்ற சமந்தகுமார வெலே சுதா தனது தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்த மேன்முறையீட்டை இலங்கை உயர் நீதிமன்றம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று நிராகரித்தது. இரண்டாவதாக 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் 2026 ஜூலை 31ஆம் தேதி அன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் பெரும்பான்மை தீர்ப்பின் அடிப்படையில் இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மரண தண்டனையை நிறைவேற்றும் நீண்டகால இடைக்கால தடையை தொடர்வதற்கு ஆதரவாக இருப்பதாக அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தமையினால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்கு மேடை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சிறைச்சாலை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கட்டமைப்பு ரீதியாக செயற்படக்கூடிய ஒரே தூக்குமேடை வெலிக்கடை சிறைச்சாலையிலேயே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி போகம்பர சிறைச்சாலையில் இருந்த மற்றொரு தூக்குமேடை தற்போது அச்சிறைச்சாலை மூடப்பட்டுள்ளமையினால் பயன்பாட்டில் இல்லை எனவும் சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவல்படி தற்போது நாட்டில் 806 கைதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 58 பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 52 ஆண்கள், 6 பெண்கள் மற்றும் ஒரு வெளிநாட்டவர் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விவகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த 10ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படவுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தல் நிகழ்வு இன்று மற்றும் நாளை 2 தினங்கள் நடைபெறும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். கண்காட்சியில் எமது முன்னோர் பயன்படுத்திய அரிதான பொருட்கள், பண்டைய பண்பாட்டு எச்சங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் காட்சிப்படுத்தப்படவுள்ளது. இக்கண்காட்சியில் ஈழத்தின் பண்டைய வரலாற்றினையும் ஆனைக்கோட்டை பிரதேசத்தின் தொன்மை சிறப்பையும் நேரில் காண முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மதகுருக்கள், வாழ்நாள் பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராசா, தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர் அனிதா சசிதரன், சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரபாகரமூர்த்தி, யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், கலனி பல்கலைக்கழக மாணவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மக்கள் என பலர் கலந்து கொண்டு தொல்லியல் சின்னங்களை பார்வையிட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்த தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் மீட்கப்பட்ட எலும்பு குவியல்கள் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே குவியலாக அடையாளம் காணப்பட்டு 42 என இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு குவியலும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை மொத்தமாக 544 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றுள் 530 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே குறித்த பகுதியில் இருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்களை உத்தியோகபூர்வமாக படமெடுக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதற்கமைய 1 முதல் 37 வரை இலக்கமிடப்பட்ட பிற சான்று பொருட்கள் முழுமையாக படம் எடுத்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சபாநாயகரினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் வாகனங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன உள்ளிட்ட தரப்பினரால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். சொத்துக்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் முன்னிலையாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி ஜூன் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு 17,592 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 277 ரூபாய் உயர்வு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் தனது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மாதத்திற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச தொகையே உத்தியோகபூர்வ வறுமை கோடு மூலம் அறிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜூன் மாத உத்தியோகபூர்வ வறுமை கோட்டின்படி கொழும்பு மாவட்டத்தில் வறுமை கோட்டின் மதிப்பு 18,973 ரூபாவாக அதிகரித்துள்ளதுடன் கம்பஹா மாவட்டத்தில் அம்மதிப்பு 18,876 ரூபாவாக பதிவாகியுள்ளது. வறுமை கோட்டின் மிக குறைந்த மதிப்பு மொனராகலை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அதன் தொகை 16,821 ரூபாய் எனவும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பெறுமதிசேர் வரியை ஆகஸ்ட் 20ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வரியை செலுத்த தவறினால் அல்லது தாமதமாக செலுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசோலை, வங்கி வரைவோலைகள் அல்லது கட்டளை பத்திரங்கள் மூலம் செய்யப்படும் கட்டணங்கள் உரிய திகதிக்கு பின்னர் பெறப்பட்டால் அவை தாமதமானதாகவே கருதப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான வெட் அறிக்கைகள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இணைய வழியில் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே முற்பண வரியை ஆகஸ்ட் 15, 2026 அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறும் வரி செலுத்துவோரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியை ஆகஸ்ட் 20ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்த வேண்டும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பானின் சிஃபா மாநிலத்தில் 21 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் கல்வி பயின்று வந்த இளைஞரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கொலையை அவருடன் தங்கியிருந்த 18 வயதுடைய மற்றொரு இலங்கை இளைஞரே மேற்கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதனால் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு
போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரான 18 வயதுடைய இளைஞரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தானும் தனது தாயாரும் அவமதிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இத்தாக்குதலை நடத்தியதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய அளவிற்கு உயர்வடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது நிலவும் வறட்சியான வானிலை முடிவடைந்து போதுமான மழை வீழ்ச்சியை எதிர்வரும் அக்டோபர் மாதத்திலேயே எதிர்பார்க்க முடியும் எனவும் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மொனராகலை மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கணிசமாக உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செப்டம்பர் மாதம் வரையில் வறட்சியான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மே முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலத்தில் இப்பகுதிகளில் மழை குறைவது சாதாரண நிலை என்ற போதிலும் எல்னினோ நிலை காரணமாக இது மேலும் தீவிரமடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இவ்வாண்டில் எல்னினோ நிலையின் அதிகபட்ச தாக்கத்தை காண முடியவில்லை. ஆகஸ்ட் மாதத்துடன் அதன் வளர்ச்சியை அவதானிக்க முடியும் என்பதுடன் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எல்னினோ நிலை வலுவடையும் சாத்தியம் 80% அதிகமாக உள்ளதுடன் இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எல்னினோ நிலையின் தாக்கம் காரணமாக அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் மீண்டும் மழை வீழ்ச்சி குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68ஆக உயர்வடைந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இவ்வாண்டின் இதுவரை மொத்தமாக 91,059 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.98% மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். அத்துடன் மாவட்ட ரீதியாக கம்பஹா மாவட்டத்திற்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 18,000 மேற்பட்ட நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,000 மேற்பட்ட நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதத்தில் அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் 119 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அபாய வலயங்களாக சுகாதார பிரிவினரால் பெயரிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்திருக்கலாம் என 3 இராணுவ அதிகாரிகள் தன்னிடம் தெரிவித்ததாக பாகிஸ்தான் பத்திரிகையாளர் வஜாஹத் சாயித் கான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் அந்நாட்டு கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான இம்ரான்கான் ஊழல் வழக்கில் 14 வருடங்கள் சிறை தண்டனை பெற்று ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்திருக்கலாம் என 3 இராணுவ அதிகாரிகள் தன்னிடம் தெரிவித்ததாக பாகிஸ்தான் பத்திரிகையாளரான வஜாஹத் சயீத் கான் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இத்தகவல் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இம்ரான்கானின் உடல்நிலை குறித்து ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவரது குடும்பத்தினருக்கும் பிடிஐ கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அவரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவரது ஆதரவாளர்களிடையே கவலை அதிகரித்துள்ள நிலையில் இம்ரான்கானுக்கு ஆதரவாக சுமார் 20 லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக உள்ளதாக பிடிஐ கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே இம்ரான்கான் நலமாக இருப்பதாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவரது குடும்பத்தினரை சிறையில் சந்திக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் கட்சி வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.